என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாய் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, 136 சங்கீதம் 13வது வசனம், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். ஏன் ஆண்டவர் இந்த சிவந்த சமுத்திரத்தை, செங்கடலை ஏன் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும்? இங்கே கொண்டாந்து நிறுத்தணுமா? இப்படி பெரிய இக்கட்டில் கொண்டாந்து கர்த்தர் நிறுத்தணுமா? அவருக்கு தெரியாதா? ஆண்டவர் ஏன் பார்வோனையும் துரத்த விடுறாரு? முன்னாலேயே செங்கடல் எங்கே போவோம்? இனி யார் இருக்கிறா? தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் என்று கேட்கும் போதெல்லாம் அவர் சில நேரம் பதில் இருக்காது, சில நேரங்களிலே ஏன்னு தெரியாது. ஆனால் இன்று நாம் அதை கற்றுக்கொள்ளுகிறோம். நேற்று சொன்னேன், கர்த்தர் மகிமைப்படுவதற்காக தான் அதை அனுமதித்தார். தேவன் அனுமதிக்கிறார் என்றால் அதிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அது மாத்திரமல்ல, நமக்கு இதை விட பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கிறதற்காக கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற இந்த பாதைக்காக ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் ஏன் எனக்கு அனுமதித்தார் என்று இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகளை குறித்து நீங்கள் கேள்வியோடு கூட இந்த வார்த்தையை கேட்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? வேதத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 14:4, ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி. நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி. பாருங்க, பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். நானே கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் ஒருவேளை எகிப்தியருடைய தேவனை குறித்த ஒரு அறிவு அவர்களுக்கு இல்லை. ஏதோ சாதாரணமாக நினச்சிக்கிட்டாங்க. இதுவரைக்கும் 10 வாதைகளில் அவர்கள் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. பின்தொடர்ந்து வருகிறவர்களுக்கு கர்த்தர் யார் என்பதை காண்பிக்க போகிறார். ஆண்டவர் சில நேரம் நம்மளை ஒரு முட்டு சந்தில் கொண்டாந்து நிறுத்தின மாதிரி நிறுத்திட்டு, ஆண்டவர் பாருங்க, நமக்கு பின்னால அந்த சத்துருக்களையும் தொடர வைத்து விட்டு இதுக்கு மேலே எங்கே போவோம்? செத்துருவோமா? மடிந்து விடுவோமா? ஒரு காலகட்டத்தில் தாவீதே இப்படி தான் சவுலுக்கு பயந்து சொன்னார். இவ்வளவு தைரியசாலியாக தாவீது ஒரு நாள் சவுலுக்காக என்ன தெரியுமா பேசினாரு? என்றைக்காகிலும் ஒரு நாள் நான் சவுல் கையில் சாவேன்னு சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி தானே நீங்கள் உங்கள் வாயில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு இப்படி நடந்துடும், என்னைக்கோ ஒரு நாள் என் வாழ்க்கை இப்படி ஆயிடும், அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கூட்டிட்டு வந்த ஆண்டவர் யாருன்னு நீங்க மறந்துட்டீங்களா? இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் இந்த ஆண்டவர் காப்பாற்றினாரே. எல்லா எகிப்து முழுவதுமாய் வந்த அந்த கல்மலையா இருக்கட்டும், வண்டா இருக்கட்டும், பேனா இருக்கட்டும், தண்ணி ரத்தமா மாறினதா இருக்கட்டும், ஆனால் இவர்களிடத்தில் இருந்து ஆண்டவர் அவர்களை காப்பாற்றி அவர்களோடு கூட இருந்ததை நிரூபித்தாரே. அப்படிப்பட்ட தேவன் இந்த பிரச்சனையில் விட்டுருவாரா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் யார் என்பதை சத்துருக்கள் அறிந்து கொள்வதற்காக தான் கர்த்தரை அனுமதித்தார். உங்களோட தொடர்ந்து மோதிக்கிட்டு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபர், அல்லது உங்களோடு கூட ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்ணி உங்களை மனமடிய பண்ணுகிற, உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற யாரோ ஒருவர், நீங்கள் நினைக்கலாம், நான் அமைதியாக தானே இருக்கிறேன், நான் என்ன தவறும் செய்யலையே, நான் அமைதியாக தானே இருக்கிறேன், எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன், நம்முடைய தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக தான் ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த பாதையை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறார். தேவன் அனுமதித்த இந்த பாதைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? ஆண்டவரே, நீங்கள் தவறு செய்ய மாட்டீங்க, சொல்லுங்க பார்க்கலாம் வாயை திறந்து. நீங்கள் தவறு செய்கிற தேவன் அல்ல. ஆண்டவர், என் வாழ்க்கையில் நீங்கள் எதை செஞ்சாலும் சரியாக தான் செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் இந்த நாளில் ஆண்டவரே நீங்கள் மகிமைப்பட போகிறீங்க. மாத்திரமல்ல, என்னுடைய சத்துருக்கள் நீர்தான் என் தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14:13, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நின்று பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறதை நீங்கள் பாருங்கள். உங்கள் பட்சத்தில் நின்று உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், பயப்படாதீங்க. யாத்திராகமம் 14:13 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். யாத்திராகமம் 14:13, கர்த்தரே தேவன் என்பதை அவர் நிரூபிக்க போகிறார். நமக்கு அது போதும். என் பட்சத்தில் இருந்து அவர்தான் தேவன் என்று அவர் மகிமைப்பட்டால் போதும். ஆண்டவர் இதை நிரூபிப்பார். எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கூட இருந்து நிரூபிச்சார் இல்லையா? தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம்,
தானியேலுக்கு விரோதமாக எழுந்தவர்கள் வாயத்திறந்து கர்த்தரே தேவன் என்பதை ஆண்டவர் ராஜாவுடைய வாயத்திறந்து அறிக்கை பண்ண வச்சாரே. அனனியா, மிஷாவை, அசரியா என்ற தானியேலுடைய நண்பர்கள் அவர்கள் விஷயத்திலையும் கர்த்தரே தேவன் என்பதை நேபுகாத் நேச்சார் அறிக்கை பண்ணார் இல்லையா? அதை தான் கர்த்தர் செய்ய போறார். அதனால தான் நம்ம வாழ்க்கையில இதை அனுமதித்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க, பொறுமையா இருங்க. அவர்கள் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரும். அது வரைக்கும் பொறுமையோடு ஆண்டவரிடத்துல உங்க பிரச்சனையெல்லாம் கொடுத்துட்டு அமைதியா இருங்க. கர்த்தர் நடத்துவார். ஏன் இந்த செங்கடல்? சத்துருக்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக தான் இதை அனுமதித்தார். ஜோமல்லாமா, தப்புனே, எங்களுக்கு விரோதமாக எத்தனை பெருங்கூட்டங்கள் எழுந்தாலும் ஆண்டவரே நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீங்க, எங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க. அதே நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களிடத்தில் நீ கர்த்தரே தேவன் என்பதை நிரூபிக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். ஆண்டு நீங்க இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குறவங்க பிள்ளைங்க யார் யாரெல்லாம் செங்கடலுக்கு அருகில் இருந்துட்டு இதுக்கு மேலே எங்கே போவோம், நாங்கள் இதுக்கு மேலே வாழ்வோமா சாவமான்னு தெரியலேன்னு கலங்கி கொண்டிருக்கிறவங்க பிள்ளைகளுக்காய் நீர் யுத்தம் பண்ணி நீர் எங்கள் தேவன் என்பதை சத்துருக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் நீர் கிரியை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். உடைய பிள்ளைகள் இந்த நாளிலே ஜெயிக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஜூலை மாதம் 5ஆம் தேதி முதற்கொண்டு ஜூலை 25ஆம் தேதி வரைக்கும் 4வது சனிக்கிழமை வரைக்கும் நம்முடைய வெற்றியின் ஊழியங்கள் மூலமாக 21 நாள் உபவாச ஜபத்தை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த 21 days ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள, குடும்பமாய் சபையாய் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய பல காரியங்கள், தேசத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற காரியங்கள், நம்முடைய மாநிலத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற காரியங்கள், இவைகளுக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட இந்த 21 நாள் உங்கள் பிரச்சனைகளையும் நீங்கள் அந்த ஜபத்திலே கொண்டு வர போகிறீர்கள். நாம் இணைந்து ஜெபம் பண்ண போறோம். ஒவ்வொரு நாளும் காலையில 5:30 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் நம்ம அதிகாலை ஜபத்திலையும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட மதியம் 1 மணி முதல் 2 மணி வரைக்கும் ஜூம் மூலமாக கூடி நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜபம் ரொம்ப முக்கியமானது. 21 days கண்டினியூஸாக நம்ம ஜபத்தில் தரித்திருக்க போகிறோம். ஒருவேளை கூடி ஜெபிக்கிற நேரங்கள் இந்த 2 டைம், ஆனால் நம்ம எல்லாரும் நிறைய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவருக்காக ஒருவர் நம்ம ஜெபிக்க போகிறோம். இல்லைன்னா 2 வேளை காலையிலையும் மதியமும் நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்படியும் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை சொல்லி நான் ஜபிக்க போகிறோம். அந்த தலைப்பின் கீழே தான் நம்ம நிறைய ஜப குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நானும் அன்பு சகோதரன் மைக்கேல் ராஜ் அண்ணா 2 பேருமே இந்த ஜபத்தை நடத்தவிருக்கிறோம். எனவே இப்போவுமே நீங்கள் ஆயத்தப்பட்டுருங்க. கீழே பார்க்குற இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு அந்த குரூப்பில் உங்களை நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். அதை தனியாக அதுக்குன்னு சொல்லியிருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு நாளும் அதில் தான் நம்ம ஜூம் லிங்க்கையும் நம்ம கொடுக்க போகிறோம். எனவே நீங்கள் இப்போ ஆயத்தமாக இருங்க. இந்த ஜபம் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜபிக்கிற ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நிச்சயமாக இந்த 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பெரிய பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. எஸ்தர் ராஜாத்தி 4 நாள் ஜெபம் பண்ணும் போதே கர்த்தர் அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். 21 நாள் தானியேல் ஜெபம் பண்ணும்போது அத்தனை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் செய்ய மாட்டாரா? தேசிய அளவில் கர்த்தர் மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஃபாஸ்டிங் இருப்போம். எனவே நீங்கள் இந்த காரியத்துக்காக உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாரையும் சொல்லுங்கள். சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை எல்லாரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். God bless you.